Hello friends, welcome to krishnastechinfo. ஸோ போன வீடியோவில் நம்ம OnePlus 70ல் வந்து எப்படி பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம OnePlus 70ல் எப்படி கஸ்டம் ROM இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம பிசியிலேருந்து நம்ம ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் பூட் மோட் போகலாம். ஸோ இப்போது ஃபாஸ்ட் பூட் மோட் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போது சிஸ்டமில் தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் டூல்ஸில் காப்பி பண்ணலாம். ஸோ இந்த கஸ்டம் ROMோட ஃபைல்ஸும் வந்து இந்த recovery.image வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம இப்போது அந்த பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் ஃபோல்டரில் வந்து இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணி போடணும். ஸோ நான் இந்த 2 இமேஜ் ஃபைல்ஸுமே நான் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் டூல்ஸில் போயிட்டு நம்ம இப்போது நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸை போட போகிறோம். ஸோ கஸ்டம் ROMோட ஃபைல்ஸும் அதுக்கப்புறம் நம்ம recovery.img. ஸோ அது கூட நான் இன்னொரு ஃபைலும் போட்டிருக்கேன் மேஜிக்ஸ்னு. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம மறுபடியும் நான் ஃபோனை வந்து ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு கொண்டு போகிறேன். ஸோ இந்த வால்யூம் அப் வால்யூம் டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் பூட் மோட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபோனை வந்து நான் ஃபாஸ்ட் பூட் மோட் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபாஸ்ட் பூட் மோட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபோனை வந்து பிசியோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ பிசியோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் காட்டுதான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபாஸ்ட் பூட் டிவைசஸில் காட்டுது. ஸோ நம்ம இப்போது காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த லைனேஜோட ரெக்கவரி இமேஜை வந்து நம்ம இப்போது ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் recovery.img. ஸோ அந்த recovery.img வந்து இப்போ நம்ம மொபைலில் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ சென்டிங் ரெக்கவரின்னு வந்திருக்கு. இப்போ ஓகே வந்துருச்சு. ஸோ ஃபினிஷ்டும் வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மொபைலில் வந்து இது ஃப்ளாஷ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் டவுன் பட்டன் கொடுத்தோன்னா ரீஸ்டார்ட் பூட் லோடர் காட்டுது. அதேமாதிரி ரெக்கவரி மோட்னு காட்டும். ஸோ இந்த ரெக்கவரி மோடு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்க ரெக்கவரி மோடு வந்து இப்போ நம்ம ஃபோனுக்கு வரணும். ஸோ இப்போ பார்க்கலாம் இங்கே லைனேஜோட ரெக்கவரி மோடு வந்துருச்சு. ஸோ இந்த கஸ்டம் ROM ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்குறேன். ஸோ ஃபேக்ட்ரி டேட்டா ஆர் ஃபேக்ட்ரி ரீசெட்னு வந்திருக்கு. ஸோ கொடுத்துட்டு ஃபார்மேட் டேட்டா கொடுக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்க்கலாம் மெசேஜ் வந்து வைப்பிங் டேட்டா, ஃபார்மேட்டிங் மெட்டா டேட்டான்னு வந்திருக்கு. ஸோ டேட்டா வைப் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போது பேக் கொடுத்துடலாம். ஸோ பேக் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அப்ளை அப்டேட் கொடுக்கலாம். ஸோ அப்ளை அப்டேட் வந்து கொடுத்த உடனே ஸோ அப்ளை ஃப்ரம் ஏடிபின்னு காட்டுது. ஸோ அதை சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் வந்து இந்த ஏடிபி சைட் லோட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு நம்ம ஃபோனில். ஸோ கீழேயும் வந்து பார்க்கலாம் இங்கே நவ் வி கேன் சென்ட் தி பேக்கேஜ் யூ வாண்ட் டு அப்ளை டு திஸ் டிவைஸ் வித் ஏடிபி சைட் லோட்னு கமாண்டும் வந்திருக்கு. ஸோ இந்த கமாண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோனை வந்து நம்ம யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பிசியில் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மோடில் வந்து நம்ம வச்சுருக்க இந்த கஸ்டம் ROM வந்து சைட் லோட் பண்ணலாம். ஸோ இப்போது ஏடிபி டிவைசஸ் கொடுத்து நம்ம டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடுறேன். ஸோ ஏடிபி டிவைசஸ் கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் இங்கே லிஸ்ட் ஆஃப் டிவைசஸில் வந்து சைட் லோடில் அட்டாச் ஆகிருக்கு டிவைஸ். ஸோ நம்ம இப்போது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டம் ROM வந்து இப்போது நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏடிபி சைட் லோட் அந்த ஜிப் ஃபைலில் நம்ம கொடுத்தா போதும். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் இங்கே 0% வந்திருக்கு, சர்விங்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபோன்லேயும் நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து வெரிஃபையிங் அப்டேட் பேக்கேஜ்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து இப்போ 37-38% கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே டிவைஸில் வந்து வெரிஃபையிங் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் அப்டேட்டில் பார்க்கலாம் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி இப்போ இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஸ்டெப் 1 of 2ன்னு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்து 47% கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஸ்டெப் 2 of 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் வந்து ஸோ இப்போ கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் வந்துட்டு பேக் போய்க்கலாம். ஸோ பேக் போயிட்டு ரீபூட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபோனும் வந்து பிசிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டம் ROM வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது கஸ்டம் ROMோட பூட் ஸ்க்ரீன் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண DerpFest ROM வந்து பூட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம் வெல்கம் டு ஆண்ட்ராய்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம செட்டப் கொடுக்கலாம். ஸோ இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஸோ செட்டப் ஆஃப்லைன் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ பின் செட் பண்ணோம். ஸோ பார்க்கலாம் வந்து நமக்கு DerpFestோட கஸ்டம் ROM இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன் கொடுக்குறேன். ஸோ அபவுட் ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம்
டிவைஸ் நேம் OnePlus 70. இப்போ ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்க்கலாம் 13 வந்துருச்சு. ஸோ ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி அப்டேட் வந்து செப்டம்பர் 5th. ஸோ கர்னல் வெர்ஷனும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போனீங்கனாலே உங்களுக்கு இதில் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ் போனோன்னா அங்கங்கே டெப் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் பார், பேட்டரி செட்டிங்ஸ், இந்த கிளாக் அண்ட் டேட், இந்த டிராஃபிக் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தனியாகவே சிஸ்டமில் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோருமே இதில் வந்து இன்பில்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இதில் தனியாக வந்து ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம OnePlus 70 வந்து எப்படி பூட் லோடர் அன்லாக் பண்ணிவிட்டு கஸ்டம் ROM இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.